இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். சித்தர்களின் ஞானத்தின் அடிப்படையில சுறாக்கள் பத்தின ஒரு சுருக்கமான விளக்கத்தை தான் நாம் அன்னைக்கு பார்க்க போறோம். இது அகத்திய மாமுனிவர் சொன்னதா சொல்லப்படுது. பிரபஞ்சத்தோட ரகசியத்தையும் மனுஷங்களோட விதியையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மர்மமான கல்ல பத்தி தான் இந்த செய்தி சொல்லுது. முதலாவது விஷயம், இந்த சுறாக்கள் ஒரு பிரபஞ்ச அறிவு களஞ்சியம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் கூகுள் மாதிரி வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையோட ஆழமான கேள்விகளுக்கு விடை வேணும்னா ஞானிகள் இந்த கல்ல அணுகி தவம் செஞ்சதா சொல்றாங்க. சும்மா அதை பார்த்தாலே ஒரு விதமான சக்தி கிடைக்குமா, அதை வச்சுதான் அவங்க மனித குலத்தை வழிநடத்தியிருக்காங்க. ரெண்டாவதா, இந்த கல் இந்த உலகத்தோட இயக்கத்தையே கட்டுப்படுத்துது. யோசிச்சு பாருங்க, சுறாக்கள் அசைஞ்சா இந்த உலகமே அசையும்னு சொல்லப்படுது. ஆனா அது வருஷத்துக்கு ஒரு தடவை, அதுவும் ஒரு கடுகு அளவு தான் அசையுமா. அந்த சின்ன அசைவே உலகத்துல பெரிய அழிவுகளுக்கு காரணமா அமையுது. அது மட்டுமில்ல, இந்த கல் வளரக்கூடியது. அது வளர வளர கடல் நீர் மட்டமும் உயர்ந்துட்டே இருக்குமா. கடைசியா, இது மனிதனோட அறியாமை பத்தின ஒரு முக்கியமான பாடம். சுறாக்கல்லில இருந்து கிடைச்ச ஞானத்தை மக்களுக்கு சொல்ல வந்த ஞானிகளை மனுஷங்க தங்களோட அறியாமையால எதிர்த்து தாக்கியிருக்காங்க. இதோட முக்கிய போதனை என்னன்னா, மனிதன் தன்னோட அறியாமையை விட்டொழிச்சா மட்டும்தான் தன்னையே வென்று இந்த உலகத்தை காப்பாத்த முடியும். சுருக்கமா சொன்னா, சுறாக்கள் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் மனிதகுலத்தின் தலைவிதியையும் தன்னிடம் வைத்திருக்கும் ஒரு தெய்வீக சக்தி மையம். ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம்.